பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். கரூரில் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதைத்தான் நாங்க கேட்டோம். நாங்க கரூர் சம்பவத்துல நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவாக காலை வைக்கின்ற நேரத்துல நாங்க கேட்டது இதுதான். ஆக அதைத்தான் உச்சநீதிமன்றம் நியாயப்படி ஒரு தீர்ப்பாக வழங்கி இருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் கரார் காண்பித்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக மாடல் இந்த தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஏனென்றால் இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு போவாங்க என்பதற்கு இப்ப 2 சாட்சியங்களே திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. அதனால இது அந்த 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்கும் தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். மேம், அதே போல இந்த கரூர் விவகாரத்தை வச்சு பாஜக அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான விமர்சனம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது முதலமைச்சர் இதற்கு முன்னால அனிதா மரணம் நாங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதை போன்ற மரணங்களை கையில் எடுத்து அரசியல் செய்யாதுங்கன்னு சொல்லும்போது நான் எதிர்கட்சி அவியலா செய்வோம்னு கேட்டாரு. அதே கேள்வியை நாங்க திருப்பி கேட்கிறோம். ஒன்று. இன்னொன்று, இது நாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்வதை விட எதிர்கட்சிகளின் உரிமை நசுக்கப்படும் பொழுது அவருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், ஆட்சிக்கு எதிராக இருக்கிறோம் என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். இது விஜய்க்கு மட்டும் இல்ல, நாங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி கேட்டா கூட எங்களுக்கு கிடைக்காம கைது செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா போறது கூட வீட்டுக்கு கைது செய்வது, இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எழுதப்படாத அவசர நிலை இருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஆக இந்த தீர்ப்பு அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. மேம், இப்ப உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடி குழுவை கேன்சல் பண்ணிட்டு இப்ப புதுசா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி குழு அமைச்சு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மேம் பெருசா மாற்றம் இருக்கும் இந்த வழக்குல? அதாவது உச்ச நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி வழிகாட்டுதலில் மேற்பார்வையில் நடக்கும். அது ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை. இன்னொன்று, மாநில உயர் நீதிமன்றத்தின் மீது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தலைமை பண்பு இருக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டுமா? ஒன்று. இன்னொன்று, ஏன் கிரிமினல் வழக்காக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று. ஆக இந்த இரண்டுக்குமே மாறுபாடு இருக்கிறது. இன்னொன்று, மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகள் விசாரிக்கும் பொழுது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகள் தான் பதில் சொல்ல போகிறார்கள். யாரும் இதுல மாற்றப்படல. கலெக்டர் மாற்றப்படல, எஸ்பி மாற்றப்படல. ஆக அவர்கள் ஏன் ஒரு அரசு அதிகாரியே செய்தி தொடர்பாளரா அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? அப்படி இருக்கும் பொழுது மத்திய புலனாய்வு குழு என்பதற்கு அதிகாரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட, ரிட்டையர்ட் ஜட்ஜோட மேற்பார்வை இருக்கிறது. அதனால் இது நியாயமாக நடக்கும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. மேம், அதே போல இந்த கரூர் விவகாரத்துல தாவேக்க நிறைய விமர்சனங்களை சந்திச்ச மாதிரி பாஜகவுமே சில விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. ஏன்னா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்துல நடந்த கும்பமேளாக்கு இந்த மாதிரி எம்பிக்கள் குழுவெல்லாம் இவங்க அனுப்பல, மணிப்பூருக்கும் போகல. ஆனா தமிழகத்துல நடக்கும்போது மட்டும் ஏன் எம்பிக்கள் குழுவெல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? மணிப்பூருக்கு தனிமொழியெல்லாம் ஒரு குழுவா போனாங்களே, அங்க எதிர்கட்சி தான் போனாங்க. அதே மாதிரி நாங்க அனுப்பியிருக்கோம். நீங்க கும்பமேளாவுக்கு உங்களை யார் அனுப்ப வேண்டாம்னு சொன்னது? கும்பமேளால ஏற்கனவே அங்க அதிகப்படியான எண்ணிக்கை இருந்தார்கள். அதை அரசாங்கம் அது பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அதுல சில பிரச்சனைகள் வரும்போது அங்கே உள்ள முதலமைச்சர் அதை ஒப்புக்கொண்டு நான் விசாரணை பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இங்கே நீங்க அதை விசாரிக்கல, இது நான் தப்பே நடக்காத மாதிரி நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்பதுதான். நன்றி மேம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.